நம்ம எல்லாருக்குமே நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவர் எவ்வளவு ஒரு சிம்பிளான மனிதனா இருந்தார் பாத்தீங்களா? அவரு செத்த பிறகு அவர் வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய வீட்டுல நம்ம என்ன பார்த்தாங்கன்னா 2500 அதாவது 2500 புத்தகங்கள், ஒரு ரிஸ்ட் வாட்ச், 6 ஷர்ட், 6 ட்ரௌசர்ஸ், அப்புறம் 3 கோட் சூட்டு, அப்புறம் ஒரே ஒரு ஷூ. பாத்துக்குங்க, ஒரு சயின்டிஸ்ட் அவ்வளவு பெரிய பதவியில இருந்தவர், ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் வச்சிருந்த சொத்து இவ்வளவு மட்டும்தான். அதை பார்க்கும்போது அவருடைய சிம்பிளிசிட்டியோ ஒரு ஹம்பிள்னஸ் நமக்கு எப்படி வெளிப்படுது பாத்தீங்களா? ஆனா நம்மள பார்த்தோம்னா நாம எப்பவுமே இந்த உலகத்துல வாழும்போது ஏதோ குறை இருக்கு நம்ம கிட்ட அப்படின்ட்டு என்ன செய்யுது, ஒரு மனசு சொல்லிட்டே இருக்கு. நல்ல வேலை கிடைக்கணும், புதிய கார் கிடைக்கணும், அப்புறம் பதவி உயரணும், இன்னும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், வாழ்க்கையில இதை நினைச்சு பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், கிடைத்த சந்தோஷத்தை நழுவ விட்டுறோம். நம்ம பைபிள்ல வேதாகமத்துல என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 6-8 வரையும் என்ன சொல்லுதுன்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். என்ன ஒரு அருமையான வசனங்க பாருங்க. நாம் இன்று நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நான் அந்த குறைகளை எண்ணிட்டு இருக்கேனா அல்லது தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை எண்ணுகிறேனா? எப்பவுமே நம்ம கம்பேர் பண்றதை நிறுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம், நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடும். நம்முடைய மனமும் அப்படியே மாறிடும். புலம்பல் நமக்கு ஒரு சோர்வு தரும், ஆனா நன்றி சொல்லும் போது நம்முடைய இதயம் சந்தோஷமாக மாறிடும். தேவன் நமக்கு ஒரு நல்ல தந்தை. அவர் என்ன செய்வார், நம்மளை எப்பொழுதுமே கைவிடவே மாட்டார். ஆகையால நாம நம்பிக்கையோடு சொல்லலாம், எனக்கு இப்ப இருக்கிறது போதும், ஏன்னா இயேசு சுவாமி இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ற என்ன செய்யணும், நம்ம நினைக்கணும். இன்று நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு படுக்க வந்திருக்கிற நேரத்துல இது எனக்கு இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? இன்று முதல், இந்த நொடி முதல் என்ன செய்யுங்கன்னா, பொருட்களின் சாட்டிஸ்பாக்சன் அல்லது பெருமையில் இல்லைங்க, தேவனுடைய மகத்துல தான் நம்முடைய மனதை நம்ம என்ன செய்யணும், நிரப்பிக்கொள்ளணும். அப்போ நம்முடைய ஆத்மா ஒரு உண்மையான திருப்தி என்ன செய்யும், அனுபவிக்கும். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படாம, எனக்கு கடவுள் இதெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நன்றியோடு அந்த கண்டென்ட்மெண்ட் சாட்டிஸ்பாக்சனோட என்ன செய்யுங்க, உறங்க செல்லுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.